Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் சாக்லேட் கேக், வெனிலா கேக், ஃப்ரூட் கேக், எக்லெஸ் கேக்குன்னு சொல்லி நிறைய வகையான கேக் ரெசிபீஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வழமையாக நாங்கள் பெரும்பாலான கேக் வகையில் ஜோக்கட்டை வச்சு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கு தயிரை வச்சு அப்படி ஒரு டேஸ்டியாக நல்லா மாய்ஸ்டாக ஒரு கேக் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான கர்ட் கேக்கை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேக் செய்கிறதுக்காக முதல்ல நாங்கள் 100 கிராம் ரைசின்ஸ் எடுத்துக்கொள்ளுவோம். இதோட 50 ml சுடுதண்ணியையும் சேர்த்து ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் ஊற விட்டு கொள்ளுவோம். இந்த ரைசின்ஸ் ஊறுற டைமில் நாங்கள் இந்த கேக்குக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல 2 முட்டையும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் 200 கிராம் சீனியையும் சேர்த்து முதல்ல நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இந்த வெனிலா சுகருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையும் சீனியும் நல்லா பீட் பண்ணப்பட்டு இவ்வாறு ஒரு லைட் கலராக வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு 70 கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் தயிரையும் சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 240 கிராம் தயிர் எடுத்துக்கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் 180 கிராம் தயிர் சேர்த்துட்டோம். இப்போ இதோடு இன்னும் ஒரு 60 கிராம் தயிரை சேர்த்து கொள்ளுவோம். தயிரை சேர்த்த பிறகு கூடுதலாக பீட் பண்ணாமல் சாதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 250 கிராம் மாவும் அதோட 12 கிராம் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே நாங்கள் இந்த மாவை சேர்க்கும் போது இவ்வாறு 2 தரத்தில் சேர்த்து கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு இந்த கலவையில் கட்டியொன்றும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாவை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பீட்டரை யூஸ் பண்ணாமல் இவ்வாறு ஒரு வய விஸ்கால மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அப்போ தான் அந்த கேக் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கலவையில் கட்டியாண்டும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற ரைசின்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த கலவையை இவ்வாறு ஒரு கேக் பேனில் விட்டு நல்ல வடிவாக சமப்படுத்தி கொள்ளுவோம். இப்போ இந்த கலவைக்கு மேலால் இவ்வாறு கொஞ்சம் ரைசின்ஸை தூவி கொள்ளுவோம். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் இந்த ரைசின்ஸை தூவி கொள்ளலாம். இல்லை இந்த ரைசின்ஸ் இல்லாமலும் நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே அவனை 200 பார் செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அவனும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை அவனில் வச்சு கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் கேக்கை அவனில் வைக்கும்போது இவ்வாறு கீழ்த்தட்டில் வைங்க. வச்சுட்டு இந்த அவனோட டெம்பரேச்சரை 200 பார் செல்சியஸில் இருந்து 180 பார் செல்சியஸ் குறைச்சி ஒரு 40 தொடக்கம் 45 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த அவனில் கேக்கை வச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இந்த கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், எங்களோட கேக் நல்லா பொங்கி நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. ஆனால் எப்போவுமே நாங்கள் கேக்கை வெளியில் எடுக்க முதல் இவ்வாறு ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்து எந்த ஈரத்தன்மையும் இல்லைன்னு சொன்னால் மட்டும் இறக்கி கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் விட்டு பேக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எங்களோட குச்சியிலையும் எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம்.
இப்போ நாங்கள் இந்த கேக் ட்ரேயில் இருந்து எடுத்து இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் வச்சு நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம். இந்த கேக்கை நீங்கள் பேக் பண்ண அதே நாள்லையும் சர்வ் பண்ணி கொள்ளலாம். இல்லை ஒரு நாள் முழுக்க நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த கேக் நல்லா மாய்ஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு மேலால் இவ்வாறு கொஞ்சம் ஐசிங் சுகரை தூவி கொள்ளுவோம். இந்த ஐசிங் சுகர் கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த ஐசிங் சுகர் இல்லாமலும் இந்த கேக்கை சர்வ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் செய்த கேக் எந்த அளவுக்கு பேக் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி வெட்டி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள் நாங்கள் செய்த கேக் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. நல்லா பொங்கி நல்லா மாய்ஸ்டாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தயிர் பட்டர் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல வால்ஷமாகவும் இருக்குது. நீங்கள் இந்த தயிருக்கு பதிலாக இதே ரேஷியோவில் ஜோக்கட் சேர்த்தும் இந்த கேக்கை செய்யலாம். ஆனால் நாங்கள் வளமையாக ஜோக்கட் சேர்த்து செய்கிற கேக்கை விட இந்த தயிரில் செய்த கேக் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இந்த கேக் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.